வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதும், வாய் மூடிட்டு பேசாம இருங்க. விட்டா ரொம்ப தான் பேசிட்டே இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு ஆளுக்கு கோவப்படுறீங்க? உண்மையை சொன்னதுக்காக கோவப்படுறீங்களா? நீங்க என்ன உண்மையை சொன்னீங்க? என்ன உண்மை தெரியும் உங்களுக்கு? நான் கழுத்துல மஞ்ச கயித்தை கட்டிக்கிட்டு ஆபீஸ் போறத தாங்கிக்க முடியாம தான் அவர் ஃப்ரெண்டு சாமி என்ன கட்டுற சீட்டை தள்ளி எடுக்க சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு 2 பேருமே தான் இந்த செயினை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அவமானப்படக்கூடாதுன்னு புதுசா தாலி செயினை வாங்கி கொடுத்தவரு என்ன அவமானப்படுத்துற மாதிரி கவரிங் செயினை எடுத்து கொடுப்பாரா? இப்ப நீ சொன்ன பத்தியா அதிமா, இத கேக்குறப்பதான் எனக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தியா போகுது. ஏன் தெரியுமா? நீ மஞ்ச கைத்த கட்டிக்கிட்டு அலையறத பாக்க முடியலனா பிரபு நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? பணம் கையில கிடைச்சதும் அடமானம் வச்ச உன் பழைய செயினை தானே மீட்டு கொண்டு வந்து தந்திருக்கணும். அப்படி அத மூட்டு கொண்டு வராம புதுசா எதுக்கு தாலி செயின் வாங்கணும்? ஏன்னா பழைய தாலி செயினை மீட்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா இந்த கவரிங் செயினை வாங்குறதுக்கு 200 ரூபாய் போதும்ல. அதான் காரணம். என்ன ஆதிமா, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருதுல்ல? போதும், நிறுத்துங்க. நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாக்குறது இந்த செயினை இல்ல, என் புருஷனை. நீங்க கோல்டு இல்ல கவரிங்னு சொன்னது இந்த செயினை இல்ல, என் புருஷனோட மனச, அவர் என் மேல வச்சிருக்கிற அன்ப பாசத்தை. ஆதிரே, கோவப்படாதீங்க. எப்போ சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பவே அதை சரி பண்றதுதான் கரெக்ட். இது கவரிங் இல்ல, கோல்டுன்னு நிரூபிச்சாதானே பிரபு மாமா உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் காதலும் இந்த தமிழம்மாவுக்கும் தெரியும். இங்க பாருமா, என் பொண்ணும் மாப்பிளையும் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா தமிழ், நீ இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இதை இதோட விட்டுரு. அது எப்படி விட முடியும் மாமா? எப்போ தமிழம்மா இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டாங்களோ இதுக்கப்புறமும் அந்த செயினை பாக்குற ஒவ்வொரு தடவையும் ஆதிரைக்கு இது கோல்டா கவரிங்கான சந்தேகம் வராதா? இத நினைச்சு நினைச்சு அவங்க மனசு சங்கடப்படாதா? அதனால இதை நிரூபிச்சே ஆகணும். நிரூபிக்கணும்னா இப்ப என்ன பண்ண சொல்ற சத்யா? நம்மள எதுவும் பண்ண சொல்லலங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே இந்த செயின் கவரிங்னு சந்தேகம் வரலையே. தமிழம்மாவுக்கு தான் சந்தேகம் வந்திருக்கு. அதனால அவங்களே இத கவரிங் தானே நிரூபிக்கட்டும். என்னம்மா, உங்களால நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். நம்ம தெருவிலேயே 4 வீடு தள்ளி நகை வேலை பாக்குறவர் இருக்காருல்ல, நான் போய் இப்பவே அவரை கையோட கூட்டிட்டு வரேன். அவரு உரசி பார்த்து இந்த தாலி செயின் தங்கமா இல்ல கவரிங்கான்னு ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாரு. நில்லுமா, நீ என் மாப்பிள்ளையோட குணத்தை, மனச, ஆதர மேல அவரு வச்சிருக்கிற பாசத்தை உரசி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். அப்பா, கழகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கழகத்தால என்ன நியாயம் பிறக்குதுன்னு பாக்கலாம்ப்பா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது மூலமா என் புருஷன் கவரிங் இல்ல கோல்டு தான்னு சில பேருக்கு புரியட்டும்பா. நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க, போங்க. சரி அதிமா, தோ இப்ப கூட்டு வந்துடுறேன். ரொம்ப தப்புடாமா. இருங்கப்பா. வாங்கய்யா வாங்க, வந்து உண்மையை சொல்லுங்க இவங்களுக்கு. வணக்கங்க. ஏதோ நகையை உரசி பார்க்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஆமாங்கய்யா, கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வரேன். மடியடியே ஒரு நிமிஷமா, அப்பா சொல்றத கேளு. உனக்கு ஆசை ஆசையா மாப்பிள்ளை தாலி செயினை எடுத்து கொடுத்துருக்காருடாம்மா. அத போய் யாரோ எவரோ சொன்னாங்கன்னு உரசி பார்க்கறது சரியில்லடாம்மா, ரொம்ப தப்புடாம்மா. எனக்கும் இது தப்புன்னு புரியுதுப்பா. ஆனா இன்னொரு தப்ப சரி பண்றதுக்காக இப்ப நான் இத பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்பா. என்ன தடுக்காதீங்க. அப்படி என்ன உனக்கு கட்டாயம் ஆதுற? இவ ஒரு ஆளுன்னு இவ சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி பண்றியா?
யார் கேட்டா என்ன பாட்டி இப்போ உண்மையை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஆதிர, என் மனசுக்கு இது ரொம்ப சங்கடமா தான் இருக்குமா. சங்கடம் எல்லாம் இப்ப தீந்துரும் மாமா. ஆதிர, ஆதிமா ஆதிமா தா மருமக வந்துட்டான் பாரு. வாங்க அத்தை. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க மாமா. ஐயோ உட்காருங்க மாமா. எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, இப்பதான் வந்தேன். சரி சரி. ஆதிர, நீ இன்னும் ஆபீஸ்க்கு ரெடி ஆகலையா? இல்லங்க தம்பி வணக்கம் தம்பி. ஆ ஐயா வாங்க. நீங்க என்ன காலங்காத்தால இந்த பக்கம்? ஏதோ நகையை உரசி பார்க்கணும்னு உங்க அத்தை கூப்பிட்டு வந்தாங்க, அதே வந்தேன் தம்பி. ஒண்ணும் இல்ல மருமவனே, அது வந்து என்னத்த ஒண்ணும் இல்ல. இவ்ளோ நேரம் ஏதோ பெருசா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இப்ப அண்ணனை பார்த்ததும் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறீங்களா? அண்ணா, நீ அன்னைக்கு வாங்கி கொடுத்த தாலி செயின் இருக்குல்ல, அது அத்தை கண்ணுக்கு மட்டும் கவரிங்கா தெரியுதாமா. உண்மையிலேயே அது தங்கம் தானா இல்ல கவரிங்கான்னு உரசி பாக்குறதுக்கு தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. மருமகனே, இல்ல மருமகனே, அது வந்து நானா. பேசாத, வாய மூடத்த. ஐயா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கிளம்புங்க, போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? பரவாயில்ல தம்பி. ஐயா ஆமா. வரேங்கய்யா, வரப்பா வரேன். வாங்க. அத்தை, ஆதிரைக்கு நான் வாங்கி கொடுத்த தாலி செயின் தங்கமா கவரிங்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. ஆதிரியோட தாலி செயின் ஒரிஜினல் தங்கமா இல்ல கவரிங்கான்ற சந்தேகத்தை அத்தை கேட்டிருந்தாலும் உங்க எல்லாரோட மனசுலயுமே இந்த சந்தேகம் இருக்கலாம். அதனால எல்லாருமே பாத்துக்கோங்க. இதான் நான் தாலி செயின் வாங்கின பில்லு. பில்ல பாத்துட்டீங்களா? இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சா? இல்ல, பில்லு இருக்கலாம் மருமகனே, அதுக்காக செயின கோல்டுன்னு எப்படி நம்புறது? தமிழம்மா, இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் புருஷன் எனக்காக கவலைப்பட்டு இந்த செயினை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு விட்டார்ல, இந்த அன்பும் அக்கறையும் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த செயின் கோல்டா கவரிங்கான்லாம் எனக்கு ஒண்ணு முக்கியம் இல்ல. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி இது கவரிங்காவே இருந்தாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கே கவலை இல்லங்கறப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? சொல்லுங்க. ஆதிமா இருமா, என் மேல கோவப்படாத. நானா இந்த விஷயத்த ஆரம்பிக்கல, சத்யா தான் ஆரம்பிச்சா.